விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் லக்னாதிபதி நம்ம சொன்ன விதியை பொருத்தி பார்க்கணும். 6, 8, 12ஆம் பாவகங்கள், அதே போல தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம், இது சம்மந்தப்பட்ட ஒருத்தர் மருத்துவராக முடியும். காரக கிரகங்கள்னு பார்க்கும்போது சூரியன், குரு, செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் மருத்துவத்துறைக்கான காரக கிரகங்கள். இந்த கிரகங்கள் தொடர்பு பெற்று அவர்களுடைய தசாபுக்திகள் நடக்குமையானால் அவர் அந்த ஜாதகர் மருத்துவர் ஆவார். இதுதான் ஸ்ட்ரிக்ட் ரூல், பராசரியினுடைய மகரிஷியுடைய ரூல். இந்த லக்னம் விருச்சிக லக்னம், காலபுருஷனுக்கே 8வது லக்னம். இது முதல்ல 8 சரியா. 2வது லக்னாதிபதி செவ்வாய், 6 குடையவனும் செவ்வாய், 2வது பாயிண்ட் 6. இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், பாயிண்ட் நம்பர் 3. அதுக்கடுத்து செவ்வாயுடைய பார்வை 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. 10ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தின் அதிபதியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிறது, பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, 10ல் கேது இருக்கார். 10ஆம் பாவாதிபதியே மருத்துவத்திற்கான காரக கிரகமான சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் யாரோட சேர்ந்திருக்கார்? 8ஆம் பாவாதிபதி, 11ஆம் பாவாதிபதி புதன் பக்ரகதியில் இருக்கார், நம்பர் 5. இந்த கிரகங்கள் ராகுவோட சேர்ந்து இருக்கு, 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போ ராகு திசையில் இவருக்கு கேது புக்தி நடந்து சைன்ல, அவர் ஓன் சைன்ல பிபிஹெச்எஸ்லயே ராகுக்கு சொந்த வீடு கும்பம். இந்த கும்பராசியில் ராகு யாரோட சேர்ந்திருக்கார்? 10ஆம் பாவாதிபதி மருத்துவ கிரகமான சூரியனோடு இணைந்திருக்கிறார். 2வது அஷ்டமாதிபதி 8ஆம் பாவம் வந்துருச்சா, 8ஆம் பாவாதிபதியோடு சேர்ந்திருக்கார். சூரியன் புதன் சேர்க்கை 10, 11ஆம் பாவகம், 10, 11ஆம் பாவகாதிபதி சேர்க்கை, அதே போல 8, 10ஆம் பாவாதிபதி சேர்க்கை 4ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்திருக்கார். ஸோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்.